இன்றைய இரையாற்றல் பகுதியில் நம்ம பொறுமை பற்றி பேசலாம்னு இருக்கேன். பொறுமைங்கிறது கடலிலும் பெரிதுன்னு சொல்லுவாங்க. அதை அளக்கிறதுக்கு அளவுகோல் இல்லை. இறை குணங்களை நம்ம திரும்ப பெறுவது வெறும் வார்த்தைகளால் மட்டும் கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு சாதனை. அந்த சாதனையில நம்ம வெற்றி பெற்றோம்னா இறை தன்மையில நம்ம ஒன்றிணைந்துருவோம். இறைத்தன்மை முழுமையா வெளிப்படும். அப்ப நம்ம கொஞ்சம் அதுக்கு முயற்சி பண்ணித்தான் ஆகணும். முயற்சினா செயல்பட்டு தான் ஆகணும். அதை பற்றி சிந்திச்சாகணும். அதுக்கான நம்மளுடைய பயிற்சிகளை செய்யணும். பொறுமைங்கிறது மண் உலகத்தை சேர்ந்தது. மண்ணை மண்ணையும் தாயையும் பொறுமைக்கு அடையாளம் சொல்லுவாங்க. தாய்க்கு எப்படி குடும்பத்தை, குழந்தைகளை, சூழலை எல்லாத்தையும் தாங்கி தன்னுடைய மையத்திலிருந்து எல்லாத்தையும் அன்பா சமமா பழகிறாங்களோ அதே மாதிரி மண்ணும் அப்படித்தான். மண் தன்கிட்ட வரக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் வளர்த்தெடுக்குது. அதே நேரத்துல ஒரு கட்டத்துல அது திரும்பவும் அதை பெற்றுக் கொள்கிறது. பஞ்சபூதங்கள்ல மண் உலகத்தை குறிக்கிறது அந்த பொறுமைங்கிற வார்த்தை. பொறுமையற்ற தன்மை அப்படிங்கிறது என்ன எதை தருதுன்னா கவலையை தருது. அதிக கவனத்தை நம்ம செலுத்தும் போது நம்ம அந்த கவலைங்கிற விஷயத்துல மாட்டிக்கிறோம். பொறுமையும் அது அளவா இருக்கணும். அது அதாவது எப்படின்னா அளவற்றதுதான் அது. ஆனா அந்த பொறுமைக்கு எதிரான கவலை அல்லது ஓவர் கான்சென்ட்ரேஷன் பொறுமைக்கு எதிரான ஒரு விஷயமா மாறி. இது நம்ம உடல்ல மண்ணீரல் வயிறு ரெண்டையும் பொறுமைக்கான கருவிகளா சொல்லுவாங்க. இப்ப மண் என்பது சூடா இல்லாம அதிக நீர்த்தன்மை சேர்ந்துடாம, ஏன்னா ஒவ்வொரு பஞ்சபூதங்கள்லையும் மற்ற 4 இருக்கு. இப்ப மண்ல பாத்தீங்கன்னா பொறுமை எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி தைரியம், தூய்மை, உறுதி, முழுமை இது எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த மண்ணு. மண் மூலகம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். அப்ப இந்த ஒவ்வொரு மூலகத்திலையும் அந்த 5 மூலகங்களும் ஒன்றா இணைஞ்சுதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மண்ணை சீரா வச்சுக்கிறதுனா மற்ற மூலகங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அதனால இதை நம்ம தொடர்ந்து கூட கொஞ்ச நாள் பேசலாம். தொடர்ந்து பேசி நம்ம இதை சரி பண்ண முயற்சி பண்ணுவோம். நம்ம புரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணுவோம். நமக்குள்ள இருக்கிற அந்த மண் மூலகத்தை நம்ம சீரா வச்சுக்கிறது மூலமா நம்ம உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கிற முடியும். அது பற்றி பார்ப்போம். அந்த பொறுமைங்கிற அந்த மூலகத்தின் அந்த அந்த உணர்வின் மூலமா தான் இறைத்தன்மை அடைகிறதுக்கு அது மிக முக்கியமான ஒண்ணு. சித்தர்கள் சொல்லுவாங்க, தாயை பிடிச்சாதான் தந்தையை பிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. தாய்ங்கிறது பொறுமை, தந்தைங்கிறது தைரியம். இது ரெண்டும் ஒன்னா இருந்தா தான் வெற்றி பெற முடியும். அதுக்கப்புறம் தான் தூய்மை கிடைக்கும், உறுதி கிடைக்கும், முழுமை கிடைக்கும். இப்ப நம்ம அந்த நிலை அடைகிறதுக்கு இதை பற்றி ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம தெளிவா தெளிவுபடுத்திக்கிறது நம்ம முயற்சி பண்ணுவோம், பேசுவோம் இதை பற்றி. நல்லது நண்பர்களே, நல்லது. இப்ப நம்ம இரையாற்றல் பயிர்களை துவங்குவோம். மென்மையா கண்களை முடிக்குங்க, தளர்வா இருங்க, கொடுக்கிற வாங்குற தன்மையில மனதை வச்சுங்க, துவங்கலாம்.
நன்றி நண்பர்களே. இந்த இறையாற்றல் பகுதியில் கலந்துகிட்ட அனைவருக்கும் நன்றி.